கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்முடைய வேதத்திலிருந்து உள்ள அநேக வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்திய வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பூமிக்கு மனிதனாக வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில், அதாவது பிதாவாகிய தேவனை நோக்கி தான் அவர் ஜெபம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறப்ப பிதாவாகிய தேவனை நோக்கி தான் அவர் ஜெபம் பண்ணுறார். அப்போ பிதாவாகிய தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அப்படின்னா பாருங்கள், மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 21, மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்கள், அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. அப்போ பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று பூமியில் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகி, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமிக்கு மனிதனாக வந்த நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி. அப்போ பரலோகத்தில் தான் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் பாருங்கள், மத்தேயு அதிகாரம் 10 வசனம் 32, 33, மத்தேயு அதிகாரம் 10 வசனம் 32, 33, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ பாருங்கள், அது மாத்திரமல்லாமல் பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் அதிகாரம் 11 வசனம் 4, சங்கீதம் அதிகாரம் 11 வசனம் 4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. பார்த்தீங்களா? அப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் தான் இருக்குது. அப்போ பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பழைய ஏற்பாட்டிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று அநேக வசனங்கள் பைபிளிலே எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் சங்கீதம் அதிகாரம் 115 வசனம் 3, சங்கீதம் அதிகாரம் 115 வசனம் 3, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பார்த்தீங்களா? அப்போ பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று இந்த வேதத்திலே அநேக வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். அப்போ பாருங்கள், இந்த பிதாவாகிய தேவனுடைய தன்மையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 வசனம் 16, 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 வசனம் 16, ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாக இருக்கிறார். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் சாகாமை உள்ளவர் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சாகாமை உள்ளவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆனால் பிதாவாகிய தேவன் மரிக்கக்கூடியவர் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சாகாமை உள்ளவர் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒருவராய் சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம சூரியனை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா சூரியனை பார்க்க முடியாது. ஆனால் சூரியனெல்லாம் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள் பிதாவாகிய தேவனை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாக இருக்கிறார். பாருங்கள், பிதாவாகிய தேவனை மனிதர்கள் யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தப்போ இயேசு கிறிஸ்து அநேகர் பார்த்துருக்காங்க, கண்டு இருக்கிறாங்க. அதே போன்று இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக இருந்தவர், வார்த்தையாக வெளிப்பட்டவர். அப்போ இயேசு கிறிஸ்துவ பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே பார்த்துருக்காரு, கண்டும் இருக்கிறார். ஆபிரகாம் பார்த்துருக்காரு. இப்படி
இயேசுவை பார்க்க முடியும், பார்த்துருக்காங்க. ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவனை பார்க்க முடியாது. மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர் யார் என்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்போ பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். இப்போ பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு கடைசியாக பிதாவாகிய தேவன் அவருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அந்த மனுஷனுக்கு ஆதாம் என்று பெயரிடுகிறார். பிறகு ஆதாமுடைய விலா எலும்பை ஒன்றை எடுத்து ஏவாளை சிருஷ்டிக்கிறார். இப்போ பாருங்கள், ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பிறகு தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளையை கொடுக்குறார். அதாவது தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமையை அறியத்தக்க கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும் நாளிலே நீங்கள் சாகவே சாவா என்று தேவன் சொல்கிறார். ஆனால் தேவனுடைய சொல்லுக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. எப்படின்னா, சாத்தானுடைய வார்த்தைக்கு கேட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் அந்த நன்மை தீமையை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாங்க. இதனால் என்ன நடந்தது அப்படின்னா, பாவத்தினுடைய விளைவு என்னென்னா மரணம். இப்போ பாருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறாரு. ரோமர் அதிகாரம் 6 வசனம் 23 பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக, ஆதாம் மூலமாக வந்த நாமும் ஒட்டுமொத்த உலகமும் பாவத்திலே விழுந்து விட்டது. அப்போ பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அப்போ நம்மளாம் மரிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாள் செய்த அந்த மீறுதல். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மீறிட்டாங்க, கட்டளை மீறிட்டாங்க. அதனால் ஆதாம் நிமித்தமாக ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கி மரிக்கிறோம். நாமெல்லாம் மரிக்கிறோன்னா ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக. அப்போ பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் மீட்க வேண்டும், மரணத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும், நித்திய காலமாக நாம் உயிரோடே இருக்க வேண்டும், உயிரோடே வாழ வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் ஒரு தெய்வீக திட்டத்தை வகுக்கிறார்கள். அப்போ அந்த தெய்வீக திட்டத்தை விலக்கி சொல்கிறது தான் நம்முடைய வேதம். இப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் இந்த பாவத்துக்கு, அதாவது இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த மரணத்தை நீக்கணும் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய சட்டம், அதாவது பிதாவாகிய தேவனுடைய சட்டம் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னா பாருங்கள், யாத்திராகமம் அதிகாரம் 21 வசனம் 23, 24, 25. வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பலி கொடுக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ ஜீவனுக்கு ஜீவன், ஆதாம் என்கின்ற ஒருவர் செய்த பாவத்திற்கு ஈடு பலி செலுத்தணும் அப்படின்னா ஆதாம் நிமித்தமாக நம்ம எல்லாம் பாவி ஆகிட்டோம். அப்போ பாவம் இல்லாதவர் ஆதாமுக்கு ஈடாக பலியாக வேண்டும். அப்போ பரிசுத்தம், பாவியான மனிதர்களை மீட்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளவர் பலியாக வேண்டும். இப்படி இருக்கப்ப பாருங்கள், பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு ஒரு இரட்சிப்பின் திட்டத்தை வகுக்கிறார். இந்த பூமியில் உள்ள ஜனங்களை மரணத்திலிருந்து மீட்க வேண்டும் அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அப்போ அந்த திட்டத்தின் அடிப்படையில் பிதாவாகிய தேவன் பாருங்கள், இந்த பூமிக்கு யார் வந்தா அப்படின்னா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிதாவானவரே குமாரனாக வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார், பூமிக்கு வந்தது அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் நம்மை மீட்க ஒரு திட்டம் வைக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர் நமது காரியமாக இந்த பூமிக்கு யார் போவா அப்படின்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ அடியேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா ஏசாயா அதிகாரம் 6 வசனம் 8. ஏசாயா அதிகாரம் 6 வசனம் 8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பார்த்தீங்களா? அப்போ இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் நமது காரியமாக யார் போவா அப்படின்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அடியேன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பான சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் பூமிக்கு வரவில்லை. பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இப்போ பாருங்கள், இப்படிப்பட்டதான ஒரு சத்தியத்தை தான் புதிய ஏற்பாட்டிலே எப்படி எழுதப்பட்டுள்ளது. இந்த பூமிக்கு வந்தது
பிதாவாகிய தேவன் அல்ல, பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், எங்கே இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 7. எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பாருங்கள், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். அப்பொழுது நான், தேவனே, அப்போ நான் யார்? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவனே, பிதாவாகிய யெகோவா தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ புஸ்தக சுருளில் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார், அவர் நமக்காக பலியாவார், அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் நமக்காக பாடுபடுவார் என்கின்ற காரியங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டுள்ளது. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறுகிறது புதிய ஏற்பாட்டிலே. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருக்குன்னா, ஏசியா தீர்க்க தரிசனம் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம். ஏசியா அதிகாரம் 6 வசனம் 8 நமது காரியமாக யார் போவா அப்படின்னு பிதாவாகிய தேவன் கேட்குறாரு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதோ அடியேன் நான் போகிறேன். அப்போ அந்த சத்தியத்தை தான் இந்த எபிரேயர் அதிகாரம் 10 வசனம் 7 இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பூமிக்கு அவருடைய குமாரன் பூமிக்கு வரார். அப்போ குமாரனுடைய நாமம் என்னென்னா இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய நாமம் யெகோவா. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியான காரியங்களை எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 2, எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அப்போ கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவனே பூமிக்கு மரிக்கவில்லை. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் பூமிக்கு வந்தது யாருன்னா அவருடைய ஒரே பெயரான குமாரனாகிய கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வரார். அப்போ பாருங்கள், ஏன் இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும் என்றால் இந்த வேதம் எப்படி சொல்லுதுன்னா பாருங்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இப்போ ரத்தம் சிந்த வேண்டும், இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டும். எபிரேயர் அதிகாரம் 9 வசனம் 22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ரத்தம் சிந்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் தான் நம்ம மீட்கப்பட்டோம். அப்போ அது மாத்திரமல்லாமல் ஏன் ரத்தம் சிந்த வேண்டும் அப்படின்னா, நம்முடைய ஜீவன் இருக்கு இல்லையா, உயிர், இந்த உயிரே இரத்தத்தில் தான் இருக்குது. இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, லேவியராகமம் அதிகாரம் 17 வசனம் 11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், ரத்தம் சிந்தினார்னா நம்முடைய ஜீவன் உயிரே இரத்தத்தில் தான் இருக்குது. அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் குமாரனாக பூமிக்கு வரவில்லை, பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் என்று வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து குறித்ததான அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது எல்லாம் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து நம்முடைய வேதம் எப்படி சொல்லுதுன்னா பாருங்கள், பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். அப்போ பூமிக்கு வந்தது அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து நம்முடைய வேதம் எப்படி சொல்லுதுன்னா, 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 8, 9, 10. 1 யோவான் அதிகாரம் 4 வசனம் 8, 9, 10. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்போ பார்த்தீங்களா? அப்போ குமாரனை நமக்காக ஒப்பு கொடுக்குறார். அப்போ பிதாவாகிய தேவனுடைய அன்பை குறித்து வேதம் எப்படி சொல்லுதுன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவர் பலியாக ஒப்பு கொடுக்கிறார். இப்படிப்பட்டதான சத்தியத்தை தான் பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஏசாயா அதிகாரம் 53 வசனம் 10, ஏசாயா அதிகாரம் 53 வசனம் 10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பார்த்தீங்களா? கர்த்தரோ, அப்போ கடவுள் தான் பூமிக்கு பலியானார் என்று அநேகர் நினைக்கிறார்கள், தவறு. இப்போ பாருங்கள், கர்த்தரோ அவரை,
இப்போ பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் மூல பாஷையில் எபிரேய மொழியில் யெகோவா என்று எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் என்று வரக்கூடிய எல்லா இடங்களிலும் யெகோவா என்று தான் மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ பாருங்கள், கர்த்தரோ யெகோவாவோ அவரைனா யார்? இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்போ பார்த்தீங்களா, பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்திலே அநேக வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. அப்போ பூமிக்கு வந்தது யார் என்றால் அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இப்போ பாருங்கள், இந்த பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் அவருடைய அன்பையும் உள்ளடக்கி சொல்லக்கூடிய ஒரு வசனம் பைபிளில் ஒன்று காணப்படுகிறது. எந்த வசனம் அப்படின்னா பாருங்கள், யோவான் அதிகாரம் 3 வசனம் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யார் இந்த இடத்துல அன்பு கூர்ந்தது பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தான் அன்பு கூர்ந்தார். இந்த பிதாவாகிய தேவன் யார் என்றே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பிதா தான் இயேசு யார்? அவர் தான் பிதா அப்படிங்கிறாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் வேறு, இயேசு கிறிஸ்து வேறு. பிதாவாகிய தேவன் கடவுள், அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்திலே அநேக வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. அப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறப்ப கூட அவருடைய ஜீவனை யாரிடம் ஒப்புவிக்கிறா அப்படின்னா பாருங்கள், லூக்கா அதிகாரம் 23 வசனம் 46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து பூமியில் மரிக்கிறப்ப எப்படி சொல்கிறாருன்னா, பிதாவே என் ஆவியை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்போ பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். பூமிக்கு வந்தது அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்திலே அநேக வசனங்கள் எழுதியிருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார், பூமிக்கு வந்தது அவருடைய குமாரன் என்று வேதத்தில் அநேக வசனங்கள் சொல்லும் பொழுது பாருங்கள், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து தான் பிதா யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் கடவுள், அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவர்கள் போதகர்கள் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டுட்டு வராங்க. எப்படின்னா, வேதத்தில் ஒரு வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அது எந்த வசனம் அப்படின்னா, யோவான் அதிகாரம் 3 வசனம் 13. யோவான் அதிகாரம் 3 வசனம் 13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்போ பாருங்கள், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவனால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக தான் இருந்திருக்கார், மெசஞ்சர், பிரதான தூதனாக இருந்திருக்கார். அப்போ பாருங்கள், பரலோகத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தார். இதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், யோவான் அதிகாரம் 1 வசனம் 2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாக இருந்தார். அப்போ பரலோகத்திலிருந்து இறங்கினவர் யாருன்னா, வார்த்தையானவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து யாருன்னா பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்போ பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான, இப்போ பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிறவருமான அப்படிங்கிற வார்த்தையை இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரனா பூமியில் இருக்கிறாரு, அவர் தான் பிதா, அவர் பரலோகத்திலையும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் பூமியிலையும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உபதேசத்தை இன்றைக்கி போதிக்கிறார்கள். இப்போ பாருங்கள் அன்பான சகோதரிகளே, நம்முடைய தமிழ் பைபிள் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமம். இப்போ இந்த பைபிளில் பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிறவருமான அப்படிங்கிற வார்த்தை நம்ம பைபிளில் இருக்கு இல்லையா, தமிழ் பைபிளில் இருக்குது. இப்போ தமிழ் பைபிளுக்கு முன்னாடி இருந்த ஒரு லாங்குவேஜ் பைபிள் எந்த மொழியில் இருந்ததுன்னா ஆங்கிலத்தில் தான் இருந்தது. அப்போ பாருங்கள், ஆங்கிலத்தில் இந்த பரலோகத்தில் இருக்கிறவருமான அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. இப்போ அநேக பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா,
இயேசு கிறிஸ்து தான் பிதா, அவர் பரலோகத்தில் பிதாவாக இருக்கிறாரு, அதே நேரத்தில் அவர் தான் குமாரன், அவர் பூமியிலும் இருக்கிறாரு, அவர் எல்லா இடங்களிலும் இருப்பார் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு 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 கருத்தை உள்ளே கொண்டுட்டு வராங்க. ஆனால் நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த பரலோகத்தில் இருக்கிறவருமான வார்த்தையே நம்முடைய தமிழ் பைபிளில் மட்டும்தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பரலோகத்தில் இருக்கிறவருமான வார்த்தை ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் அநேக டிரான்ஸ்லேஷன் ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் பரலோகத்தில் இருக்கிறவருமான வார்த்தையே கிடையாது. இப்போ பாருங்கள், அதில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்கின்ற ஒரு டிரான்ஸ்லேஷன் பைபிளில் பாருங்கள், யோவான் அதிகாரம் 3:13, "No one has ascended into heaven but he who descended from heaven, the Son of Man." அப்போ பாருங்கள், சன் ஆஃப் மேன்னா யார்? மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கினவர், அவர் தான் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு. பரலோகத்திற்கு போனார் அவர் தான். பரலோகத்திலேருந்து யார் இறங்கினாரோ மனுஷகுமாரன் தான் அது. அப்போ அந்த மனுஷகுமாரன் தான் பரலோகத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் உள்ள எல்லா டிரான்ஸ்லேஷன் பைபிள்லையும் இருக்குது. ஆனால் அது மாத்திரம் அல்லாமல் பாருங்கள், இப்போ ரீசண்டாக வெளியிட்ட திருவிவிலியம் என்கின்ற ஒரு பொது மொழிபெயர்ப்பு, அதாவது திருவிவிலியம் என்கின்ற ஒரு பொது மொழிபெயர்ப்பு இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. அந்த பைபிள்லேயும் பரலோகத்தில் இருக்கிறவருமான அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. இப்போ பாருங்கள், யோவான் அதிகாரம் 3:13, "விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை." இந்த திருவிவிலியம் என்கின்ற பைபிள்லையும் பாருங்கள், விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தவர், விண்ணகம்னா என்ன? பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் தான் பரலோகத்துக்கு போயிருக்காரு. அவர் யாருன்னா மனுஷகுமாரன். அப்போ பாருங்கள், இந்த பரலோகத்தில் இருக்கிறவருமானுங்கிற வார்த்தையே இல்லை, ஆங்கிலத்திலும் இல்லை, இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட திருவிவிலியம் என்கின்ற பொது மொழிபெயர்ப்பு பைபிள்லையும் இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ் பைபிளிலே பழைய தமிழ் பைபிள் ஒன்று காணப்படுகிறது. அது எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிள் தான் இந்த பைபிள். இந்த பைபிள்லேயும் பரலோகத்தில் இருக்கிறவருமான அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. இப்போ பாருங்கள், யோவான் அதிகாரம் 3:13, "பரலோகத்திலிருந்து இறங்கினவராகிய மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை." அப்போ பார்த்தீங்களா, அப்போ பரலோகத்தில் இருக்கிறவருமானுங்கிற வார்த்தையே இந்த தமிழ் பைபிளில் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர வேறு எந்த ஆங்கிலம் தமிழ் பைபிளையும் இல்லை. அப்போ பாருங்கள், திருவிவிலியம் என்கின்ற பொது மொழிபெயர்ப்புலையும் இல்லை, பழைய பைபிள் 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிளையும் இல்லை, ஆங்கிலத்தில் எந்த டிரான்ஸ்லேஷன்லையும் இந்த பைபிள் இல்லை. அப்போ பாருங்கள், இந்த பரலோகத்தில் இருக்கிறவருமானுங்கிற வார்த்தையை உள்ளே சேர்த்துட்டாங்க. ஏன் சேர்த்தாங்க, எதுக்காக சேர்த்தாங்க அப்படின்னா பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் பிதா, அவர் தான் கடவுள், அவர் பரலோகத்தில் பிதாவாகவும் இருப்பார், அதே நேரத்தில் அவர் குமாரனாகவும் இருப்பார். பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 1 அப்படிங்கிற ஒரு தவறான டாக்ட்ரின், ஒரு உபதேசத்தை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரலோகத்தில் இருக்கிறவருமானங்கிற வார்த்தையை உள்ளே சேர்த்துட்டான். அன்பான சகோதரிகளே, இப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருக்கார், பிதாவாகிய தேவன் வேறு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வேறு. அப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன், பிதாவாகிய தேவனுடைய நாமம் யெகோவா. அப்போ பிதாவாகிய யெகோவா தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கப்போ பாருங்கள், இந்த பரலோகத்தில் இருக்கிறவருமான அப்படிங்கிற வார்த்தையை உள்ளே சேர்த்துட்டாங்க. இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் அதிகாரம் 22:19, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் அதிகாரம் 22:19, "ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தின் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார்." பார்த்தீங்களா? அப்போ எந்த வசனத்தையும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். அப்படி இருக்கப்ப இயேசு கிறிஸ்து தான் பிதா தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டுட்டு வரணும். பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 1 அப்படிங்கிற கான்செப்டை கொண்டுட்டு வரணும். திருத்துவம், திரியேக தேவன் என்கின்ற ஒரு தவறான உபதேசத்தை உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழ் பைபிளில் பரலோகத்தில் இருக்கிறவருமான அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாங்க. அன்பான சகோதரிகளே, இப்போ நம்ம தமிழ் பைபிளை தவிர எந்த ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் திருவிவிலியம் என்கின்ற பொது மொழிபெயர்ப்புலையும் 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிளையும் இந்த பரலோகத்தில் இருக்கிறவருமானங்கிற வார்த்தையே கிடையாது. அன்பான சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், பிதாவாகிய தேவன் தான் கடவுள், அவருடைய நாமம் யெகோவா, அவர் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். பூமிக்கு வந்தது
அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தின் மூலம் பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது. இப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் பிதா, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தவறானது. கடவுள் இயேசுவாக இருக்கிறார், அவர் பிதாவாகவும் இருக்கிறாரு, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறாருங்கிற ஒரு கான்செப்டே தவறு. அப்போ பிதாவாகிய தேவன் கடவுள், அவர் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார், பூமிக்கு வந்தது அவருடைய குமாரன் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். ஏசாயா அதிகாரம் 5 வசனம், ஏசாயா அதிகாரம் 5 வசனம் 20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பார்த்தீங்களா, இன்றைக்கி பிதா வேறு இயேசு கிறிஸ்து வேறுன்னு நம்மளுடைய வேதம் தெளிவாக சொல்லுது. பிதாவாகிய தேவன் தான் கடவுள், அவருடைய நாமம் யெகோவா. இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று வேதம் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். அப்படி இருக்கிறப்ப பிதா குமாரன் பரிசுத்தாவி 3-1ங்கிற ஒரு தவறான உபதேசத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, சாதிக்கிறாங்க. தீமையை நன்மை என்று சொல்கிற மாதிரி சாதிக்கிறாங்க. சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்கள், பிதாவாகிய தேவன் வேறுன்னு நம்முடைய வேதத்தில் எத்தனையோ வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் என்று அப்போஸ்தலர்கள் சாட்சியாக சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் வேத வசனம் சொல்லும் பொழுது இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி 3-1, பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதா, கடவுள் இயேசு தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, திரியேக தேவன் என்கின்ற ஒரு தவறான உபதேசத்தை உள்ளே கொண்டுட்டு வராங்க. அப்போ திருத்துவம் என்கின்ற திரியேக தேவன் என்கின்ற ஒரு வார்த்தையே பைபிளில் இல்லை. இது பைபிளுக்கு எதிரான ஒரு உபதேசமாகும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். யோவான் மத்தேயு அதிகாரம் 7 வசனம் 21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறேன், அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ பாருங்கள், பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று இந்த வேதத்திலே சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்போ இந்த பாடத்தின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது. பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன்.